ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமேசானில் வந்திருக்கக்கூடிய டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அமேசான் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே, இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிற முடியும். காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃபு, பார்ட் டைமாக ஜாப் தேடிட்டு இருக்கவங்க இந்த ஜாப் எடுத்து பண்ணிக்கலாம். என்ன ஜாப்பு, எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க நீங்கள் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப் அப்ளை பண்ணுற லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டேரக்டாக அமேசான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எந்த ஒரு கமிஷனோ எந்த ஒரு ஏஜென்ட்டும் இடையில கிடையாது. டேரக்ட் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஜாப் பார்த்தீங்கன்னா அமேசான் விர்ச்சுவல் ஹைரிங் ஹைர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு தான் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டியாக இருக்கக்கூடிய சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஜாப் என்னென்ன ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உண்மை வேணால் பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டு, அக்கௌண்ட், ஹெல்த் சப்போர்ட்டு, அந்த பக்கத்தில் டிசிஏ மலையாளம், சென்னை, நிறையா கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் அசோசியேட்டு, ஐசிபி பெங்களூரு, டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட், எஸ்ஜிஎக்ஸ் சென்னை, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், இந்த மாதிரி குவாலிட்டி அனலிட்டிக்ஸு, டெக் அசிஸ்டன்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஹைரிங்கில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி போடுவாங்க. இவர் எக்ஸாம்பிளுக்கு டேட்டா அசோசியேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஃபுல்லாக நான் பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரீஜனல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷு, ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, தமிழ் இதில் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இல்லைனா டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் 24 மந்த், அதாவது 24 மந்த்துங்கிறது 2 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வித் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில், எம்எஸ் ஆஃபீஸ், குட் டைப்பிங் ஸ்பீட் உங்கள்கிட்ட இருக்கணும். 40 WPMலேருந்து 90% ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அதாவது டைப்பிங் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக லேப்டாப்பு வித் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸபிள் ஒர்க் ஷிஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கான பே ஸ்லிப்பு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th சர்டிஃபிகேட்டு. இந்த ஜாப்புக்கு அதாவது இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா அசோசியேட், இந்த இங்கிலீஷ் ஆட்ஸ் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் 10th படிச்சிருந்தீங்கனாலே போதும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். 10th பாஸ், 12th டிப்ளமோ, டிகிரி, எனி கிராஜுவேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரீலொகேஷன் போனஸ் அப்ளிகேபிள், 3 months டே ஷிஃப்ட் தான் உங்களுக்கு இருக்கும். வீக்லி ஆஃப் கண்டிப்பாக இருக்கும். வாரத்தில் 5 நாள் மட்டும் தான் உங்களுக்கு வேலை. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே சண்டே லீவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அமேசான் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த கேப்சா பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் யூ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜாப் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு போட்டிருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தான் கொடுத்துருக்குறாங்க. புக்ஸ், பிரிண்டிங், HTML தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கணும். வீட்டில் இருந்துட்டு தான் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 6 to 7 hours தான் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டேரெக்டாக அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே அந்த டெஸ்ட்டுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறலாம் உங்களுக்கு பின் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக செக் பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு இப்போ போயிட்டுருக்குது, ரெக்ரூட் போயிட்டுருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரே பார்த்தீங்கன்னா போன வீடியோஸில் நம்ம அமேசான் ரெக்ரூட்மெண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் அப்ளை பண்ணி அவர் ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன ஃபோனில் பேசியிருந்தாரு. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண உடனே எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எக்ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் ரொம்ப கம்மி.
எல்லாருமே வந்து வேலை தேடிட்டு தான் இருக்கிறாங்க. லாக்டவுன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ரைஸ் ஆயிடுச்சு. வேலை வாய்ப்புங்கிறது கம்மியாயிருச்சு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறக்கூடிய நிலமைலாம் ஆயிடுச்சு. கம்பெனியில் நிறைய கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நம்ம வந்து கிடைக்கும். அதனால் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வேலை வந்து தேடிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு ஜாப் வந்து கிடச்சிருக்கா, நீங்கள் வந்து பிகாம் படிச்சிருக்கலாம், எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வேலை தான் வேணும், எனக்கு பேங்க்கில் தான் வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சாத்தியமே கிடையாது. ஏதாச்சும் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எந்த ஜாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு ஜாப் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். வேலை பண்ணால் நம்மளுக்கு இன்கம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எந்த வேலை கிடைச்சாலும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டை பற்றி நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு ஜாப் அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.